ப்ளஸ் இது நீங்கள் போடுறதையும் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்குவே சரி நம்ம வரணும் வந்து சேர்ந்துட்டு நம்மளும் கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து சேர்றாங்க. நம்ம எல்லா பேட்டர்னுக்கும் நம்ம பேசிக் பேட்டர்ன் மெயின் இம்பார்ட்டன்ட். பேசிக் பேட்டர்ன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இது எல்லா வேலையுமே வந்து நம்ம பண்ணுறோம். இதை வச்சு தான் வந்து திருப்பி அப்படியே ஆல்டர்னேட் இருக்கட்டும், ஆஃப் ஷோல்டர் இருக்கட்டும், என்ன பேட்டர்னாக தான் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலி இது வந்து நான் முன்னாடியே போட்டுக்கிட்டு வீடியோவில் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி டிசைன்ஸ் அப்படியே காமிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இது இன்னும் போடலை, டைமே இல்லை, கரெக்டாக இருக்குது. ஷாப் வேலை பண்ணவே நமக்கு வேற ஈவினிங்கில் வேற 1 hour போயிடுது அந்த எக்ஸசைஸு. அதை பார்த்து மாறுனீங்க இது அதை பார்த்து நானும் இப்போ பண்ணுறேன். நானும் இங்கே வந்து ஃபோனில் பார்த்துட்டு அதை பண்ணுறேன். எனக்கு கூட நெக்கு பரவாயில்ல. சமயத்தில் நைட்டில் காலையில் ஏந்திரிக்கும்போது கொஞ்சம் வலிக்கும். இப்போ 2-3 நாளாக நெக்கு பெயின் கூட இல்லை, நல்லா இருக்கு. அது பார்த்து பண்ணுறவங்க பண்ணட்டும். ஏன்னா காசு செலவு பண்ண போகிறது இல்லை. எல்லாம் போட்டோன்னா 10,000 12,000ங்கிறாங்களே. வெளியே போய் கற்றுக்கிட்டாக்கா ஒரு மெஷர்மெண்ட் வேற என்னோட ஃபோன்லேயே இருக்குது. மெஷர்மெண்ட் இன்னும் நான் எடுத்து தரேன். அதில் இருக்கா இருக்கு ஆக்சுவலி. எப்படி இருக்குன்னு தெரியலையே. 1 minute கட் பண்ணிடலாமா? மியூட்டில் பெட்டு வச்சுன்னா இதில் தான் மெஷர்மெண்ட் வந்து అది అప్పుడే ఫస్ట్ మీరు ఫార్వర్డ్ చేసి మీ ఫోన్కి తర్వాత లైవ్ ఇవ్వాలి. ఇందులో ఉందినా? ఇందులో మెషర్మెంట్ లేదు, ప్యాటర్న్లో ఉంది. ఆ డైరీలా அது ஸோ நம்ம என்ன பேட்டர்ன் போட போகிறோம் அப்படின்னா நான் அந்த டிசைன் மட்டும் காமிக்கிறேன். ஸோ இதுதான் கிராஸ் ஓவர் டாப். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வந்து வரும். ஸோ நான் இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் பேட்டர்ன் போட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுமா இருக்கோம். ஸோ பேசிக் பேட்டர்ன் போட்டுட்டு நம்ம வந்து ரிமைனிங் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்குல்ல, அதெல்லாம் மாத்திரம் நம்ம செப்பரேட்டாக வந்து போடணும். ஸோ இதோட மெஷர்மெண்ட் வந்து என்னோடய ஃபோன் உள்ளே மாட்டியிருக்கு. இப்போ லைவ் உள்ளே இருக்குது ஃபோனு பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டே நான் வந்து வேறு ஃபோனில் ஃபார்வர்ட் பண்ணிட்டு பண்ணோன்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். நடக்கிறது தான் உங்களுக்கு அப்பா பழக்கமாயிடுச்சு. ఉపయోగించుకుంటే నేను జ్ఞాపకం చేసుకుంటున్నాను. ఇట్లా ఉండగానే కూడా నువ్వు అనుకుంటవచ్చు. అదే 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 ఇప్పుడు ఇది ఎత్తిచ్చిది అది అది போடணுமா? ஆமாம் ஆமாம். பேசிக் பேட்டர்ன் போட்டுட்டு அப்புறமா இது மாற்றணும். ஏன்னா இது வந்து நம்ம வீடியோவில் போடணும், இது லைவில் வராது. வீடியோவில் வந்து மெயினாக இது தேவை கிடையாது. இது வந்து பேசிக் பேட்டர்ன் வந்து நம்ம ஆல்ரெடியே வந்து போட்டிருக்கோம், வீடியோஸ்லேயே வந்து போட்டிருக்கோம். ஆமாம், உன்னோட வீடியோவில் டிஸ்கஷன் போய் பார்த்தாவே தெரியும் அப்படின்னு. அது பார்த்து கற்றுக்கலாம். இப்போ அதுக்கு வந்து 3.5 மீட்டர் வாங்கணுமா லைனிங்கு? அது வாங்கியாச்சா? இன்னும் வாங்கலை. எங்க காலையில் அவர் கோயிலுக்கு போயிடுறாரு, 1 மணிக்கு மேலே. அப்புறம் சாப்பிட்றதுக்கு போயிடுறாரு. அதான் ஈவினிங் போகலான்னு நினச்சிருந்தேன். அவங்களே அமுச்சு கொடுத்துருவாங்க, அமுச்சு கொடுத்துருவாங்க. ஃபோன் பண்ணால் கூட நேவி ப்ளூன்னு சொன்னால் போகும். ஃபீஸ் கொடுக்கணும். ஆமாம். ஸோ இப்போ இது லாங் கவுனாக இருக்கிறதால நம்ம 3.5 மீட்டர் நம்ம வந்து லைன் வேணும். காட்டன் லைனிங்கில் தான் நம்ம வந்து போடுறதுக்கு. இது வேணாலும் அமெரிக்கன் த்ரெட்டில் போடலாம். ரொம்ப போடணுமா இது போடலாம்? இல்லை, இதுக்கு நார்மல் காட்டன் என்ன வெயிட்டாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். வர்றது வேற வெயிட் ஆகும். அதனால கொஞ்சம் காட்டனே யூஸ் பண்ணலாம். நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுறதால காட்டனே யூஸ் பண்ணலாம். எங்கேயாவது போயிட்டு கார்லேயே வருதுன்னா கார்லேயும் ஈஸியாக இருக்கும். நமக்கு அமெரிக்கன் ஃபேட்டர்லாம் தெரியாது. நம்ம மெயினாக வந்து பேட்டர்ன் டைப்லிக்கே நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அமெரிக்கன் டைப் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. பட் வந்து இதுக்கு வந்து இதுவே ஆல்ரெடி நார்மல் மெட்டீரியல் தான். நான் ஆர்சி பொருள் எடுத்துருக்கு, அதனால அதுக்கு நார்மலே போடலாம். போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். லைவ் கட் చేసి லைவ் ஆகும். திருவிழாதா இது மாதிரி ரீகனெக்ட் ஆகும். ரீகனெக்ஷன் அப்படின்றது